இந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது துஷ்யந்தன் அண்ட் நீட்ஸ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நீட்ஸ் என்ற அமைப்பில் இந்த துஷ்யந்தன் என்றவர் எங்களுடைய மாவட்ட செயலாளர் நிச்சயத்திடம் வந்து சந்தித்திருந்தார். எங்களுடைய மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற சிறுவர்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான பால்மா சக்கட்டுகளை பரம்புவதற்கு அவர்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருந்தனர். அந்த அடிப்படையில் கல்வித்துறை மாவட்ட செயலாளர் திருமதி ஜே முரளிதர சம்மதி அவர்களின் வழிகாட்டுதலுக்கு அமைவாக 14 பிரதேச செயலாளர் பிரிவுகளையும் ஏற்கனவே வெள்ள அனர்த்தம் காரணமாக இடத்தங்கள் முகாம்களில் தங்கியிருந்த 1 தொடக்கம் 5 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கான பால்மா வேண்டுகோளை நாங்கள் இவர்களுக்கு வழங்கியிருந்தோம். அந்த வகையில் எங்களுக்கு முதற்கட்டமாக 4 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குரிய 500 சிறுவர்களுக்கான பால்மா பேக்கெட்டுகளை வழங்குவதற்கு அவர்கள் முன்வந்திருந்தார்கள். நாங்கள் கொடுத்த தரவுகளின் அடிப்படையில். ஆனாலும் எங்களுக்கு மேலதிகமாக இன்னும் 10 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் ஏற்கனவே அமைப்பு நிலையங்களில் தங்கியிருந்த சிறார்களுக்கான பால்மா தேவையும் இருக்கின்றது. எங்களுக்கு இந்த நேரத்தில் விரைவாக இந்த 500 பால்மா பேக்கெட்டுகள் வழங்கினதற்காக நாங்கள் நீட்ஸுக்கும் அதே போல சிடிசிக்கும் எங்களுடைய நன்றிகளை மாவட்ட செயலாளர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் திருமதி ஜே முரளிதரன் மற்றும் மேலதிக மாவட்ட செயலாளர் திருமதி என் முகுந்தன் உட்பட பேரிடர் முகாமைத்துவ குழுவோடு ஒரு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே கனடிய தமிழ் உறவுகள் இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எத்தகைய உதவிகளை வழங்கலாம், மீட்பு மற்றும் உதவி பணிகளுக்கு எவ்வாறு ஆதரவு வழங்கலாம் என்பன ஆராயப்பட்டன. அதன் விளைவாக உடனடியாக 500 குடும்பங்களுக்கு குழந்தைகளுக்கான பால்மா பொதிகள் என்று வழங்கப்பட்டன. மட்டக்களப்பை பொறுத்தவரைக்கும் ஏறத்தாழ 37,825 குடும்பங்கள் இந்த வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். முகாம்களிலே உறவினர்களின் வீடுகளிலே அதிகமானோர் தங்கியிருக்கின்றார்கள். சிலர் தங்கள் வீடுகளுக்குள்ளேயே வெளியே வர முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். ஏறத்தாழ 117,072 மக்கள், அதாவது 1,17,072 பேர் இந்த வெள்ளத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்று வழங்கப்பட்ட பால்மா பொருட்களானது இந்த தேவையின் பாதியை கூட சந்திக்காத நிலையிலே இன்னும் இங்கே நாங்கள் உதவிகள் வழங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பல கிராமங்கள் இன்னமும் நீரிலே மூழ்கியும் போக்குவரத்து தொடர்பற்றும் மின்சாரம் மற்றும் அத்தியாவசிய தேவைகளை சந்திக்க முடியாத நிலையிலும் இருக்கின்றார்கள். அன்றாட தேவைகள், உணவு போன்றவை படகுகள் மூலம்தான் தற்போது விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. இவர்களுக்கான மருத்துவம், வயோதிபர்களுக்கான உதவி திட்டங்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பால்மா போன்றவற்றை வழங்குவதற்கு கனடிய தமிழர் பேரவை கனடிய தமிழர் உறவுகள் ஊடாக முன்னெடுப்புகளை செய்து வருகின்றது. ஏற்கனவே இந்த உதவியை இன்று வழங்குவதற்கு கை கொடுத்த அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, இன்னும் இங்கே தேவை அதிகமாக இருக்கின்றது. பாதிப்பு கிழக்கு மாகாணத்தில் மட்டுமல்ல, வடக்கு மாகாணத்திலேயும் குறிப்பாக வன்னி பகுதியிலேயும் அதிகமாக காணப்படுகின்றது. அங்கு கூட கனடிய தமிழர் பேரவை மீட்பு பணிகளுக்கான உதவிகளை வழங்கியிருந்தது. இந்த உதவிகள் தொடர்ந்தும் செய்யப்பட வேண்டி இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய ஆதரவை, உங்களுடைய பங்களிப்பை மிகவும் அன்போடு வேண்டி நிற்கின்றோம். நன்றி, வணக்கம்.